தமிழ்ல சொல்ல முதல்ல கேளுங்க நீங்க. இல்ல வேண்டாம் நாங்க போறோம். ஆர்கே நகர் தேர்தலிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற மாவட்ட கழக செயலாளர்களும் முறையான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலிலே வேட்பாளர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை தெரிந்து கொண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய பூத்திலே சிறந்த முறையிலே செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய தேர்தல் வேலையை தடை செய்யும் விதமாக எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால பண்ணிருக்கலாம், தேர்தலுக்கு பின்னாலும் பண்ணலாம். தேர்தல் நடக்கக்கூடிய வேளையில் இந்த இயக்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இது போன்ற செயலை வருமானத்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாந்திரம், இந்த வருமானத்துறை அதிகாரிகள் இது போன்ற செயலை செய்யும் பொழுது ஒரு கட்சியை டிமாரலைஸ் பண்ணலாம் என்று நினைப்பது மாபெரும் தப்பு. இவர்கள் எதற்காக வந்தார்கள், எதுக்கு எந்த சூழ்நிலையில் வந்தார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய இயக்கத்தை, இந்த இயக்கத்தினுடைய தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு தெரிந்தவுடனே தேர்தல் ஆணையம் பல்வேறு அதிகாரிகளை மாற்றிய பிறகும் இவர்களே நேரடியாக ஒரு அமைச்சர் வீட்டிலே புகுந்து கொண்டு நாங்கள் சோதனை செய்கிறோம் என்று 6 மணியிலிருந்து இதுவரை சோதனை செய்கிறார்கள். என்ன சோதனை செய்கிறார்கள்? அமைச்சர் வீட்டில் எதுவும் இல்லை, மிரட்டி பார்க்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் மிரட்டி பார்க்கிறார்கள். இது போன்ற மிரட்டலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, ஒருபோதும் பயந்தது கிடையாது. மத்திய அரசு உங்களுக்கு மறைமுகமா கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு கொடுக்க, மாநில அரசு கொடுக்க நீங்க எங்கிட்ட கேட்காங்க. இது மாநில அரசு, உங்களுக்கே தெரியல யாரு கொடுப்பாங்கன்னு. நாங்க என்ன ஒரே லைன்ல முடிச்சிட்டோம். வருமான வரி துறை அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை நடத்துகிறார்கள். எந்த அடிப்படை சோதனை என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்துமே உண்மைக்கு புறமானது. அனைத்தும் உண்மைக்கு புறமானது. பேச சொல்லுங்க எல்லாரும். நான் பேச somebody's quarrel. ஒரு ஆள் கேளுங்க. Yes, yes, I will explain. தமிழ் மூவ் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். தமிழ் மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். தமிழ் மூவ் பண்ணுங்க, தமிழ்ல பேசிக்கலாம். லவருங்கப்பா. எங்க கேமரா வரணுமா? ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வெளியான தகவல் அனைத்தும் உண்மைக்கு புறம்பான விஷயம் என்றும் இது ஒரு தேர்தல் வேலையை தடை செய்யும் நடவடிக்கை என்றும் அதிமுக அம்மா அணி ஆதரவாளர் திரு தளவாய் சுந்தரம் தெரிவித்ததை பார்த்தோம்.